விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய மனதை கிழித்த வார்த்தைகள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் அது உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். வார்த்தைகளுக்கு ஒரு மனிதனை கொள்ளக்கூடிய சக்தி உண்டு என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீங்க. ஒரு மனிதன் பேசக்கூடிய விதங்களுக்கும் அவன் செய்யக்கூடிய செயல்களுக்கும் ஒருவரின் மனதையும் அதிகப்படியான அளவுக்கு காயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில அது அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஒரு மனிதன் பேச பேச உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகளும் அவ்வளவு கோபங்களும் ஒவ்வொரு நாட்களும் எரிமலையை போல வெடித்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். உங்களை வீழ்த்த வேண்டும் என்றே சில கொடூரமான வார்த்தைகளை உங்கள் மீது வாரி வீசிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஒரு நபர்களை எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டும் இருப்பீங்க. உன்னால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது, நீ ஒரு சாபம் பிடித்த ஒரு மனிதன், உன்னை நம்பியது என்னுடைய தவறு என்று உங்களின் ஆத்மாவை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய விதமாக வார்த்தைகளை உங்களுடைய நெருங்கிய மனிதர்கள் உங்களிடம் பேசியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் பேசியதற்கு முக்கியமான காரணங்கள் உங்கள் மீது ஏதேனும் தவறுகள் இருந்திருக்கும். அந்த ஒரு தவறுகள் அவர்களை எப்படி அந்த தவறுகளுக்கு உங்களுக்கு எப்படி பிரச்சனைகளை கொடுப்பது என்று தெரியாமல் காலம் முழுவதும் உங்களுக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தைகளை மட்டுமே பேசி பேசி உங்களுடைய மனதை அதிகமாக கவலைகளுக்கு உள்ளாக்கவும் ஆரம்பித்திருப்பாங்க. அந்த வார்த்தைகள் உங்களின் காதுகளில் ஓயாமல் ஒலித்து உங்களின் தூக்கத்தை கெடுத்து உங்களை மன ரீதியாக பெரும் சித்திரவதைக்கும் உள்ளாக்கியிருக்கும். அந்த விதமான வழிகளும் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உடம்பில் ஏற்பட்ட காயங்கள் கூட ஆறிவிடும். ஆனால் உங்களுடைய மனதை கிழித்த அந்த கொடூரமான வார்த்தைகளின் தழும்புகள் இன்னும் உங்களுடைய நெஞ்சில் ஆறாத வடுவாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை நாட்கள் போக போக நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையைத்தான் உங்களுடைய உலகம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. இவர்கள் இருந்தால் போதும், நான் எதையும் சாதிப்பேன் என்ற ஒரு கற்பனை கோட்டையை உங்களுடைய மனதில் நீங்கள் கட்டியும் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பி அந்த ஒட்டுமொத்த உலகமும் உங்களை கண் முன்னாலேயே இடிந்து விழுந்திருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்காத ஒரு நாளாகவும் நீங்கள் நினைக்காத ஒரு செயலாகவும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் நினைத்தது என்னமோ உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களாகத்தான் நடக்கும் என்று எல்லார் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்திருப்பீங்க. நீங்கள் நம்பிய உலகமே உங்களுடைய வாழ்க்கையை சுக்குநூறாக உடைத்திருக்கும். முக்கியமாக கூற வேண்டும் என்றால் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கக்கூடாது என்று உங்களுடைய மனதை உடைத்திருப்பாங்க. நீங்கள் காட்டிய பாசங்கள் போலி என்று பழி சுமத்தப்பட்டிருக்கும். நீங்கள் செய்த தியாகங்களும் அனைத்தும் சுயநலம் என்று கொச்சைப்படுத்தி பேசிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளவும் இருப்பாங்க. நீங்கள் அஸ்திவாரமாக நினைத்த மனிதர்கள் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போது இனி இந்த உலகத்தில் வாழ்வதற்கே தகுதி இல்லையா என்று விரக்தி உங்களை நிலைக்குலைய வைத்திருக்கும். உங்களின் நம்பிக்கையின் கோட்டை தரைமட்டமான அந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்நாளின் மிக இருண்ட நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவமானங்கள் என்றால் என்ன தெரியுமா? அவமானங்கள் பலரை அழித்திருக்கும். ஆனால் உங்களை போன்ற விருச்சிக ராசிக்காரர்களை அது ஒரு புதிய மனிதனாக மறுபிறவி எடுக்கவும் வைத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் எல்லோருக்கும் முன்னால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட தருணங்கள் தான் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றி அமைத்திருக்கும். அன்று நீங்கள் சிந்திய கண்ணீர்களும் அடைந்த அவமதிப்புகளும் உங்களை முடக்காமல் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அன்று நீங்கள் சிந்திய கண்ணீரும் அடைந்த அவமதிப்பும் உங்களை இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். மாறாக உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பியது என்னை ஏளனமாக பார்த்த கண்கள் முன்னாலேயே நான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுவேன் என்று உங்களுடைய பாதையை நீங்கள் மாற்றி அமைத்திருப்பீங்க. அந்த அவமானம் மட்டும் உங்களுக்கு நடக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் இன்னும் பழைய ஏமாளியாகவே இருக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. உங்களை மாற்றிய அந்த ஒரு அவமானமே உங்களின் உன்னத வளர்ச்சிக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையில் அது உண்மையான சம்பவங்களா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள்.
நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களின் கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டு சனி பகவானின் அனுகிரகத்தோடு உங்களின் ராசிநாதன் செவ்வாயின் உச்சக்கட்ட பாசிட்டிவான எனர்ஜியும் இணைவதால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளியூட்டக்கூடிய திருப்புமுனை நிகழப் போகிறது. உங்களை ஒரு எமோஷனல் முட்டாள் என்று நினைத்து முதுகில் குத்தியவர்கள் முன்னிலையிலேயே உங்களை ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகவும் பிரபஞ்சங்கள் மாற்றப் போகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஆரம்பம் இனிமே கிடைத்துவிடும். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்தது ஒரு கசப்பான போராட்டங்கள் நிறைந்த பழைய அத்தியாயம் என்றால் இனி நீங்கள் எழுதப்போவது உங்களின் வெற்றிகளை மட்டுமே பறைசாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான புதிய அத்தியாயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். பழைய துரோகங்களும் கண்ணீர்களும் அவமானங்களும் கடன்களும் மன உளைச்சல்களும் அத்தனையுமே மூட்டை கட்டி வரலாற்றின் பக்கங்களோடு புதைத்துவிட்டு ஒரு முற்றிலும் புதிய மனிதனாக நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடரவும் ஆரம்பிப்பீங்க. புதிய உன்னத மனிதர்களின் நட்பு, புதிய தொழில் வாய்ப்புகள், குடும்பத்தில் குடியேறக்கூடிய பேரமைதி என அத்தனையுமே உங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் இந்த புதிய அத்தியாயம் உங்களுக்கு ஒரு சொகுசான கௌரவமான நிம்மதியான வாழ்க்கையை மட்டுமே பரிசாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் கடந்த கஷ்டத்தை வெற்றி ஆக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறிவிடுவீங்க. உனக்கேன் இந்த தண்டனை, உன்னால் இழவே முடியாது என்று உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களின் கஷ்டங்களை சுட்டி காட்டி இழிவும் படித்திருப்பாங்க. ஆனால் உங்களை போன்ற விருச்சிக ராசிக்காரர்களை எந்த ஒரு கஷ்டமும் அழித்துவிட முடியாது. அது உங்களை இன்னும் கூர்மையான ஒரு மனிதர்களாக மட்டுமே தாங்க ஆக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த அத்தனை அவமானங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் ஒரு மூலத்தனமாக மாற்றவும் ஆரம்பிப்பீங்க. எந்த இடத்தில் நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்களோ, எந்த ஒரு மனிதர்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, அதே ஒரு இடத்தில் உங்களின் அசாத்திய உழைப்பால் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடியை நீங்கள் நாட்டவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். உங்களின் பழைய கஷ்டங்கள் தான் உங்களின் இந்த மாபெரும் வெற்றிக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது போலவும் உருந்தது என்பதை உலகம் உணரக்கூடிய ஒரு தருணமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள புரிய வைக்கும். உங்களுடைய சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்க, உங்களின் அதிகாரமும் ஆளுமையும் அசுர வேகத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் இதுதான். சமுதாயத்திலோ அல்லது பணிபுரியக்கூடிய இடத்திலோ உங்களின் சொல்லுக்கு ஒரு அசைக்க முடியாத மதிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் பேசினால் மற்றவர்கள் மௌனமாக அதை கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களின் லீடர்ஷிப் குணம் பலமடைவதால் பெரிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வந்துவிடும். உங்களை ஒரு சாதாரணமான மனிதனாக நினைத்து ஒதுக்கியவர்கள் இப்போது உங்களின் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பார்த்து உங்களின் அனுக்கிரகத்திற்காக காத்தும் நிற்பார்கள். உங்களின் ஆத்ம பலமும் உடல் பலமும் ஆன்மீக பலமும் இணைந்து உங்களை ஒரு தவிர்க்க முடியாத அசைக்க முடியாத மகா சக்தியாக இந்த சமுதாயத்தில் நிலைநிறுத்தவும் ஆரம்பிப்பாங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எல்லாத்தையும் நீங்கள் நல்லதாகவே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. தேள் தன் பழைய தோலை உரித்துவிட்டு புதிய வீரியத்தோடு வெளிவருவது போல நீங்கள் கடந்த கால அவமானங்களை உதிர்த்துவிட்டு ஒரு மகா சக்தியாக விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ளே இருக்கும் பழைய துரோகங்களும் கண்ணீர்களும் அவமானங்களும் கடன்களும் மன உளைச்சல்களும் அத்தனையுமே மூட்டை கட்டி வரலாற்றின் பக்கங்களோடு புதைத்துவிட்டு ஒரு முற்றிலும் புதிய மனிதனாக நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடரவும் ஆரம்பிப்பீங்க. புதிய உன்னத மனிதர்களின் நட்பு, புதிய தொழில் வாய்ப்புகள், குடும்பத்தில் குடியேறக்கூடிய பேரமைதி என அத்தனையுமே உங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் இந்த புதிய அத்தியாயம் உங்களுக்கு ஒரு சொகுசான கௌரவமான நிம்மதியான வாழ்க்கையை மட்டுமே பரிசாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் கடந்த கஷ்டத்தை வெற்றி ஆக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறிவிடுவீங்க. உனக்கேன் இந்த தண்டனை, உன்னால் இழவே முடியாது என்று உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களின் கஷ்டங்களை சுட்டி காட்டி இழிவும் படித்திருப்பாங்க. ஆனால் உங்களை போன்ற விருச்சிக ராசிக்காரர்களை எந்த ஒரு கஷ்டமும் அழித்துவிட முடியாது. அது உங்களை இன்னும் கூர்மையான ஒரு மனிதர்களாக மட்டுமே தாங்க ஆக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த அத்தனை அவமானங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் ஒரு மூலத்தனமாக மாற்றவும் ஆரம்பிப்பீங்க.
எந்த இடத்தில் நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்களோ, எந்த ஒரு மனிதர்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, அதே ஒரு இடத்தில் உங்களின் அசாத்திய உழைப்பால் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடியை நீங்கள் நாட்டவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். உங்களின் பழைய கஷ்டங்கள் தான் உங்களின் இந்த மாபெரும் வெற்றிக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது போலவும் உருந்தது என்பதை உலகம் உணரக்கூடிய ஒரு தருணமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள புரிய வைக்கும். உங்களுடைய சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்க, உங்களின் அதிகாரமும் ஆளுமையும் அசுர வேகத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் இதுதான். சமுதாயத்திலோ அல்லது பணிபுரியக்கூடிய இடத்திலோ உங்களின் சொல்லுக்கு ஒரு அசைக்க முடியாத மதிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் பேசினால் மற்றவர்கள் மௌனமாக அதை கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களின் லீடர்ஷிப்